ஜெய் மகாகாளி. பஞ்சபூதங்களை வசியப்படுத்த முடியுமா? பஞ்சபூதங்களை வசியப்படுத்தினால் மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆடியோவில் அதைத்தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். பஞ்சபூத வசிய சக்கர பௌர்ணமி பூஜை சொல்லித்தர போகிறேன். நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். பஞ்சபூதங்களை வசியப்படுத்தினா மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? முக்கியமான 5 சக்திகள் கிடைக்கும். முதல் சக்தி வசிய சக்தி, வசியம் மற்றும் ஈர்ப்பு கிடைக்கும். சரிங்களா? 2வது மனத்தெளிவு கிடைக்கும். 3வது வாக்கு பலித சக்தி கிடைக்கும். 4வது ஆரோக்கியம் மேம்படும். 5வது தெய்வ வசியம் சித்தியாகும். இந்த 5 விஷயம் பஞ்சபூதங்களை நீங்கள் உங்களுக்குள்ள சமநிலையில் வச்சுருக்கும் பொழுது அதைத்தான் வசியப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். வசியப்படுத்தும் பொழுது இந்த 5 சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 சக்திகளும் உங்களுக்கு கிடைச்சா உங்களை யாராலும் வெல்ல முடியாது. எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் சாதிச்சிடலாம். சரி, இந்த பஞ்சபூத சக்தியை வசியப்படுத்த என்ன பூஜை செய்யலாம்? பௌர்ணமி நாளில் நான் சொல்கிற பூஜையை செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பௌர்ணமி இரவு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யணும். எந்த இடத்துல அமர்ந்து செய்யலாம்? வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜையில் அமர்ந்து செய்யுங்க. பூஜையில் அமர்ந்து செய்ய முடியாதவங்க மொட்டை மாடியில் செய்யலாம், அல்லது தனி அறை உங்களுக்கு இருந்தால் அங்கே கூட அமர்ந்து செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. மொட்டை மாடியில் அமர்ந்து செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முடிஞ்சால் செய்யுங்க, இல்லையா தனி அறையில் கூட செஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும்? வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் மேலே டிஸ்பிளேயில் பாருங்கள், நான் ஒரு சக்கரம் கொடுத்துருக்கேன். அந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க. எப்படி வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, எதை கொண்டு வேணால் வரைஞ்சிக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரையணும். ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி அதை உங்கள் முன்னாடி வச்சுருங்க. வெற்றிலையை வச்சுட்டு அந்த சக்கரத்துக்கு மேலே கொஞ்சம் குங்குமத்தை தூவி நான் சொல்கிற மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். ஓம் நம் நங் கிளி ரிங் ஸ்வாக. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓம் நம் நங் கிளி ரிங் ஸ்வாக. இந்த மந்திரத்தை 1008 முறை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு முழு பக்தியோடு நீங்கள் பஞ்சபூத வசியம் எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை எடுத்துக்கோங்க. அந்த குங்குமம் மிகப்பெரிய சக்தி கொண்ட குங்குமமாக மாறி இருக்கும் நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடிக்கும் பொழுதே. சரியா? அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுட்டே வாங்க. நிச்சயமாக பஞ்சபூத சக்திகளும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படும், உங்கள் எண்ணத்திற்கு கட்டுப்படும். இந்த பூஜையை எப்பெல்லாம் செய்ய முடியுமோ பௌர்ணமி நாளில் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்ய 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 சக்தி அதிகமாகும். கர்ப்பிணி பெண்கள் இந்த பூஜையை செய்யக்கூடாது. மாதவிலக்கு நேரத்தில் பெண்கள் இந்த பூஜையை செய்யக்கூடாது. ஆண்கள் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பூஜை செய்யணும். இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பூஜையை செய்யக்கூடாது. இந்த பூஜையை செய்து பஞ்சபூத சக்தியை பெற்று வெற்றியாளனாய் வாழுங்கள். அன்பர்களே, ஒரு தகவல். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பூத பிரேத பிசாசுகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வன கோளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிவாக இருந்தாலும் சரி, தகாத உறவாக இருந்தாலும் சரி, எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் உச்சிஷ்ட மகா காளியின் அருளால் வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரங்கள் செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். தேவைப்படுவோர் மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு வேண்டுகோள், வாட்ஸ்அப் எண்ணுக்கு மட்டும் தகவல் கொடுக்கணும். கால் பண்ணாதீங்க. ஆலயத்தில் இருப்பதால் கால் அட்டன் பண்ண இயலாது. வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. வாக்கு பார்த்தல் எப்படி, அதனுடைய வழிமுறைகள் என்ன, கட்டண விவரங்கள் என்ன, எல்லாமே உங்களுக்கு எனது ஊழியர்கள் வழிகாட்டுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான மாந்திரிக பூஜையில் உங்களை சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.